ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. சரி, நமக்கு கேட்க முடியல, ஏன் நமக்கு பிரசங்கம் மனசுல பதிய மாட்டேங்குது? வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. அதாவது ஆவியானவர் சபையில பேசும்போது செவித்திணவு உண்டாயிருமா. செவித்திணவுன்னா என்ன? சிலருக்கு என்ன அப்படின்னா, பிரசங்கம் கேட்டு 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 காது ரொம்பிடுச்சு. காது ரொம்பிடுச்சு. இதைத்தானே பேச போறாரு, இதைத்தானே சொல்ல போறாரு, இது நமக்கு தெரியாதா? மத்தேயு 7:7 நமக்கு தெரியாதா? இது ஒரு பெரிய விஷயமா? எவ்வளவு நாம கேட்டுட்டோம். செவித்திணவு. இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு என்னுடைய போதகர் மூலமாய் ஒரு புதிய காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தரம் கேட்டாச்சு, எவ்வளவு பிரசங்க கேட்டாச்சு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க் போடுவாங்க. அல்லேலூயா. இந்த பிரசங்க யாருக்கு இவ்வளவு மார்க், இவர் தேறிடுவாரு, ரைட், ஓகே. இல்ல ஜஸ்ட் பாஸ், 35 மார்க் தான். இல்ல இவரெல்லாம் தேராது, இவர் பிரசங்கம்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இவர் நமக்கு பேசுறதே நமக்கு விளங்கல. அல்லேலூயா. மார்க் போடுறவங்க இருக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் தான் பேசுறார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இல்லாம மனுஷன் பேசுறான். இவன் எங்கிட்ட இருந்து என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து கதை அடிக்கிறான், கட்டுக்கதை அடிக்கிறான். இது எனக்கு தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இதை குறித்து எனக்கு நல்லா தெரியும், நான் தெரிஞ்சதை பத்தி பேசாம இவர் ஏதோ புதுசா பேசுற, இது தப்பு. நான் இதை ஏற்கனவே தியானிச்சு வச்சிருக்கிறேன், ஏற்கனவே நான் இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறேன், இதே வசனத்தை இன்னொரு தியானத்துல நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இவர் சொல்றதுக்கு அதுக்கு என்ன இல்ல, ஒத்து போகல. அல்லேலூயா. ஒரே பைபிள் தான், ஒரே வசனம் தான், எத்தனை விதமாய் ஆவிய 4 புஸ்தகம் தான், சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதியிருக்கிறாங்க. அதுக்காக தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு அது ஆவியானவர் லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கிறார்? நிறைய முன்னுக்கு பின் முரணா இருக்கு. நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயுல ஒரு மாதிரி இருக்கும், லூக்கால ஒரு மாதிரி இருக்கும், மார்க்ல ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய மைய கருத்து என்ன, அதுல உங்களுடைய கவனம் இருக்கும். அந்த கவனத்துக்கு நீங்க போகாம சேச்சுரேட் ஆயிருவாங்க. சில பேர் என்ன ஆயிருவாங்க, செவித்திறவுன்னா சேச்சுரேஷன்.